வணக்கங்க. இந்த நாய் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் கேளுங்க. இது யாரோ வளர்த்து விட்ட நாய்ங்க. இது ஏதோ ஒரு தெருவில் நின்றுது. அப்போ அங்கே தெரிஞ்சவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் 2 நாள் சாப்பாடு போட்டேன். அப்புறமா அந்த நாயை காணலை. அது பார்த்தா அது வேற எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் அது அந்த தெருவில் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. அங்கே ஒரு அம்மா சாப்பாடு போட்டாங்க. ஆனால் அங்கே உள்ளவங்க யாருமே அதை ஏற்றுக்கல. கடைசியில் அந்த அம்மாவும் சண்டை போட்டாங்க. அது என்னதுன்னா, அந்த நாயை ஒரு ஆள் நல்லா அடின்னு அடித்து போட்டார். அதுலேருந்து இந்த நாய் அங்கே கிடந்தது. ஆனால் நான் என்கிட்ட யார்கிட்டயா பிடிச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன செய்த மாதிரி நான் வேற ஒரு ஆள்கிட்ட பிடிச்சி கொடுத்தேன். அவர் கொஞ்ச நாள் வச்சுட்டு அது அங்கங்கே மேய்ஞ்சிருந்து அது சரியாக சாப்பாடு போடல. அப்புறம் நான் அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் நாயை கூட்டிகிட்டு வந்துடுங்க, நான் கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த ஆள் வீட்டுக்கிட்ட ஒரு நாய் ரேபீஸ் அட்டாக் ஆகியிருந்தது. அந்த நாயை பிடிச்சிட்டு போகிறதுக்காண்டி நான் கார்பரேஷனில் சொல்லியிருந்தேன். அவங்க பிடிச்சிட்டு போகும்போது இந்த நாயையும் சேர்த்து, ஆனால் இது வேற இன்னொரு ஆட்டோ கொண்டு வந்து அந்த ஆட்டோவில் பிடிச்சி போட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது ஆண் நாய் தான். கருத்தரை பண்ணதுக்காண்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது கருத்தரை பண்ணும்போது நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆமாம் கருத்தரைக்கு நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ கொண்டு விடும்போது அது எங்கள் வீட்டுக்கிட்ட கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அதை 4 நாள் கழிச்சு அது விட்டு கொஞ்ச நாளையிலே அந்த நாய்க்கு ஒரு கால் பின்னாடி நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ நான் ஆப்ரேஷனில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிட்டு இங்கே ஒரு கவர்மெண்ட் டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த அம்மா பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த நாய்க்கு போலியோ அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன, அந்த வலியில் கத்த ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் டெய்லி நான் தான் சாப்பாடு போடுறது. அது எங்கள் வீட்டில் இருக்காது. ஏற்கால ஒரு கேர்மெண்ட்ஸ் கிடக்கு, அங்கே போய் படுக்கூடாது. ஆனால் அவங்களும் அது இருக்க விடலை, வெட்டி விட்டாப்போ. அதுக்கப்புறம் எய்த்தால இன்னொரு பக்கத்து கேர்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கேர்மெண்ட்ஸில் போய் படுத்துருந்தது. ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் கடக்கட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது 2-3 நாளில் அது என்ன இருந்ததுன்னா, அந்த முட்டுக்கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி வீக்கம் கொடுத்து அது உடையிற ஸ்டேஜ் மாதிரி இருந்து வாயை வச்சு கடிச்சு அது புண்ணாக்கி அது ஓட்டைகளை ஆரம்பிச்சிட்டு ஓட்டை விழுந்தோடனே அதுலேருந்து ஒரு மாதிரி தண்ணி வடிய ஆரம்பிச்சிது. அப்புறம் திரும்பியும் நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் சொன்னாங்க, அது ஏதோ டாக்ஸி சைக்கிள்னு ஏதோ ஒரு இதை கொடுத்தா அது சரியாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, அது டிக் ஃபீவருக்குள்ளது, நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அது பிடிக்கவும் முடியாது. கத்த ஆரம்பிச்சிட்டு அக்கம் பக்கத்துலலாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எங்களுக்கு ராத்திரி தூக்கம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் நான் ஒன்றும் பண்ண முடியாமல், எனக்கு அதை இப்போ காப்பாற்ற முடியாது, வைக்க முடியாத சூழ்நிலையில் நான் வச்சுருந்தது. கடைசியில் நான் எப்போவுமே கொண்டு விடக்கூடிய ஒரு ஷெல்டரில் ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த அம்மா நல்ல மனுஷங்க, அவங்க சரி நீங்கள் எங்கே அனுப்பிவிடுங்க அப்படின்னு. கடைசியில் ஒரு ஆட்டோக்கு மட்டும் 1000 ரூபா கொடுத்து அந்த நாயை அங்கே சேஃப்டியாக அனுப்பிவிட்டேன். இப்போ அது நல்லா இருக்குது. அது வேறு ஏதாவது சூழ்நிலையில் இருந்து அவங்க இந்நேரம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருப்பாங்க. இது வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அவங்க இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணலை. மொத்தத்தில் அது நல்லா இருக்குது. அது எங்கேயா இருந்தால் நல்லா இருக்குனுங்கிற ஒரு கண்டிஷனில் நான் அப்படியே அனுப்பி வச்சிட்டேன். இப்போது சேஃப்டியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் மனுஷங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் இது நாயெல்லாம் வாழ முடியாதுங்க.